உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மதுரை மிளகாப்பொடி. ரொம்ப ஸ்பெஷலான இந்த ரெசிபியோட ஆக்சுவல் ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான மதுரை மிளகாப்பொடி. எப்படி பண்ணுறதுன்னு ஆக்சுவல் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நான் ஆட் பண்ணுவேன். அப்படியே சொல்லிகிட்டே வரேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். நிறையா விட்டிங்கன்னா சிக்கு வாசனை வந்துடும். ஸோ ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு இதில் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு அதை நல்லா தட் இஸ் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு இதை கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ண போகிறோம். வாசனையும் வரணும், கருகிடக்கூடாது. நல்ல கோல்டு கலரில் இந்த உளுந்தம் பருப்பு வறுபடணுங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கும் அது போல் ஒரு மெஷர்மெண்ட்டு, ஒரு ஃப்ரையிங் வந்து இப்போ பார்த்திங்கன்னா செவப்பாகலாம், ஆனால் கருகிடக்கூடாது. இந்த முறையில் நீங்கள் மிளகாப்பொடி ட்ரை பண்ணி அரைச்சி பார்க்கும்போது இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 இட்லி சாப்பிட்றவங்க 15 இட்லி சாப்பிடுவாங்க. பார்க்குறவங்க கொஞ்சம் அயராது, தட் இஸ் வித்தவுட் எனி டயர்ட்னஸ் செஞ்சு கொடுத்துட வேண்டியது தான். ஏன்னா அவ்வளவு டேஸ்ட். எப்போவுமே இட்லிக்கு டேஸ்ட் இல்லை, அந்த இட்லியோடு நாம் தட் இஸ் அசோசியேட்டடாக இது பார்க்குறோம் இல்லையா, மிளகாப்பொடியோ சட்னியோ, அதனுடைய சுவையை பொறுத்து தான் இட்லி வந்து உள்ளே இறங்கும்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட மதுரை மிளகாப்பொடி இன்றைக்கி நாம் செய்கிறோம். இதுக்கு வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு அப்படிங்கிறது கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். எந்த டம்ளரில் உளுந்தம்பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர், அது ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு அப்படின்னாக்கா அதில் அரை டம்ளர் கடலை பருப்பு எடுத்துருக்கோம். வானலியில் அந்த எண்ணெயே ஓரளவுக்கு இருக்கும், வேணா அரை ஸ்பூன் விட்டுக்கோங்க. இல்லை அதே எண்ணெயிலேயே அப்படியே, ரொம்ப எண்ணெயே இதுக்கு வேண்டாம். இதுவும் நல்ல கோல்டு கலரில் ஃப்ரை ஆக வேண்டியது தான். பாருங்கள், இது வந்து எந்த ஒரு பருப்பும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இப்போ உளுந்தம்பருப்பு கோல்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது இந்த கடலை பருப்பு, இதையுமே வந்து இந்த கடலைப்பருப்புமே கோல்டு ஃப்ரை ஆயாச்சுனாக்கா எடுத்து வச்சிடலாம். இந்த ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்புக்கு இந்த கையால் ஒரு கை நல்ல இது மிளகாய் வற்றல் பார்த்திங்கன்னா ஒரு கை எடுத்து ஒரு பிடி மிளகாய் வற்றலை அது போல் அந்த வானலிலேயே போட்டு அரை ஸ்பூன் எண்ணெய், அது மேலே கொஞ்சமாக கல்லுப்பு, அதற்கு பிறகு இந்த மிளகாய் வற்றல் எல்லாத்தையும் போட்டு இப்போ ஒரு அளவுக்கு அதுவும் நல்ல சிவப்பாக வறுத்து எடுக்க போகிறோம். எதுக்காக நான் வந்து இந்த கல்லுப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க, இந்த கொஞ்சமாக கல்லுப்பு எதுக்காக ஆட் பண்ண சொன்னேன்னா, மிளகாய் வற்றல் வறுபடும் போது இந்த நெடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த கல்லுப்பு சும்மா கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணும்போது நெடி முகது அப்படியே ஏறாது நம்ம வறுக்கிறவங்களுக்கு. ஸோ இல்லாட்டி வறுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். ஏப்ரன் மாதிரி இல்லாட்டி முகத்துக்கே நல்ல ஒரு க்ளோஸ் பண்ணி எல்லாம் வறுக்கிற மாதிரி ஆகிடும். என்ன நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் போட்டுக்கிட்டு பண்ணினாலுமே அது வறுக்கும் பொழுது சிரமமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இதை நல்ல ஒரு சிவப்பாக இந்த கருகிடாமல் இருக்கணும். அந்த இதில் வந்துட்டு இதை வறுத்திங்கன்னா தாராளமாக அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுத்துரும். அடுத்தது இதுக்கு தேவையான கட்டி பெருங்காயம் இன்னும் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அதர்வைஸ் இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயத்தையும் நாம் சும்மா இந்த சூடான பாண்லியில் 1 நிமிஷம் பொரித்து எடுத்து அந்த வறுபட்ட பொருட்களோடு சேர்த்து எடுத்து வச்சிடலாங்க. சும்மா 1 செகண்ட் அப்படியே பொரிச்சு. அடுத்தது அந்த கடலை பருப்புக்கு ஈக்குவலான அமௌண்ட்டுக்கு கருப்பு எள் இன்னும் கொஞ்சம் ஒரு டேஸ்ட் கலர் கொடுக்கும். இந்த டேஸ்ட் அண்ட் கலருக்காக நீங்கள் வெள்ளை எள் இல்லாமல் கருப்பு எள் போட்டு இது படன்னு அப்படியே பொரிய ஆரம்பித்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்து வறுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா வறுத்த மிளகாய் வற்றல், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த கருப்பு எள், பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு
நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணி பொடியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸு ஹை ஸ்பீடில் கூட போட்டு கொரகொரப்பாக அரைச்சி, அதே சமயத்தில் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் தெரியக்கூடாது, முழுசாகவும் தெரியக்கூடாது, அரைவாசியாகவும் தெரியக்கூடாது, ஆனால் பியூராக மசிஞ்சிடக்கூடாது. அதுதான் அதோடைய கணக்கு. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இது போல் இட்லிக்கு நல்லெண்ணெயை விட்டு சுட சுட சாப்பிடும்பொழுது இது போல் 3-4 கணக்கில் நிற்காது. ஒரு தடவைக்கே இந்த 3-4 சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ இட்லியை வார்த்து அல்லது தோசையை வார்த்து கொடுக்குறவங்க ரொம்ப பொறுமையோட அவங்க எவ்வளவு கேட்டாலும் செய்ய தயாராக, அந்த அளவுக்கு நம்மளை செய்ய வச்சிரும் இந்த மதுரை மிளகாப்பொடி. இது வருஷக்கணக்கில் ஒரு குடும்பத்துக்கு இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாராட்டின ஒரு ரெசிபி இது. ஸோ ஒரு ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சது அடுத்த ஜெனரேஷனுக்கும் தெரியணும் அப்படிங்கிறத நோக்கத்தோட எல்லாருக்கும் இது நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ரெசிபியை போல் மேலே மேலே நல்ல நல்ல ரெசிபீஸோடு உங்களை அடிக்கடி சந்திக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ.